السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த சுற்றுப்பயணங்களுக்கு முன்பாக நான் பதர் போரில் பங்கு பெற்ற ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்களின் நிலைமைகளையும் சம்பவங்களையும் கூறிக்கொண்டிருந்தேன். இன்று நான் அதே கட்டுரையை மீண்டும் தொடங்குகின்றேன். இன்று நான் எந்த சஹாபாக்களை பற்றி கூற உள்ளேனோ அவர்களில் முதலாவது சஹாபி ஹஜ்ரத் உம்மரா பின் ஹஸம் அவர்கள் ஆவார்கள். ஹஜ்ரத் உம்மரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைத் உக்பா சானியாவில் பங்கு கொண்ட 70 சஹாபாக்களில் ஒருவராவார்கள். அவர்களின் சகோதரர் அம்ர் பின் ஹஸம் மற்றும் ஹஜ்ரத் மாமூர் பின் ஹஸம் அவர்களும் அடங்குவர். பதர் போரிலும் உஹது போரிலும் ஏனைய அனைத்து போர்களிலும் அவர்கள் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டிருந்தார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளன்று பனு மாலிக் பின் நஜ்ஜாரின் கொடி அன்னாரின் கரத்தில் இருந்தது. ஹஜ்ரத் உமாரா அவர்களை ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் மோரஸ் பின் நஸ்லா அவர்களுடன் சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்திற்கு பிறகு கிளர்ச்சியாளர்களின் குழப்பம் ஏற்பட்டது. கிளர்ச்சியாளர்கள் முஸ்லிம்களுடன் போரிட்டார்கள். அவர்களுக்கு எதிரான போரில் ஹஜ்ரத் காலித் பின் வலீத் அவர்களுடன் இணைந்து ஹஜ்ரத் உமாரா அவர்களும் பங்கு பெற்றார்கள். யமாமா போரில் அன்னாரின் ஷஹாதத் நிகழ்ந்தது. அன்னாரின் தாயாரின் பெயர் ஹாலிதா பின் தானஸ்தா ஆகும். அபூபக்கர் பின் முஹம்மது அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் அப்துல்லா பின் சஹல் அவர்களை பாம்பு ஒன்று கடித்துவிட்டது. அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை ஹஜ்ரத் உமாரா அவர்களிடத்தில் கொண்டு செல்லுங்கள், அவர் இவருக்கு ஓதி ஊதுவார் என்று கூறினார்கள். அதற்கு நாங்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களே, இவர் மரணிக்கும் தருவாயில் இருக்கின்றார் என்று கூறினோம். ஆனால் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இவரை உம்மாரா அவரிடத்தில் கொண்டு செல்லுங்கள், அவர் ஓதி ஊதினால் அல்லாஹ் இவருக்கு ஷிஃபா வழங்கி விடுவான். நிச்சயமாக ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அன்னாருக்கு இந்த ஓதி ஊதுகின்ற முறையை கற்றுத் தந்திருப்பார்கள். மேலும் துவாவையும் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். எனவே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவுதுபில்லா ஓதி ஊதுவதற்கு உம்மாரா அவர்களின் தேவையுடையவர்களாக இருந்தார்கள் என்றோ அல்லது ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஓதி ஊத முடியாது என்றோ பொருள் அல்ல. ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலரை சில பணிகளுக்கென்று நியமித்திருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் பரிசுத்த ஆற்றல் மற்றும் அருட்கள் அனைத்தும் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையதாகவே இருந்தது.
ஹாத்தமுன் நபியின் புத்தகத்தில் ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாப் அவர்கள் எழுதுகின்றார்கள், மஸ்ஜித் நபவிக்கு முனாஃபிகின்கள் நயவஞ்சர்கள் வந்து செல்பவர்களாக இருந்தனர். முஸ்லிம்களின் கூற்றை கேட்டு அவர்களை ஏளனம் செய்து வந்தனர். அவர்களின் மார்க்கத்தையும், அதாவது முஸ்லிம்களின் மார்க்கத்தையும் ஏளனம் செய்து வந்தனர். சில முறை வெளிப்படையாகவும் சில முறை மறைவாகவும் இந்த வேலைகளை அவர்கள் செய்து வந்தனர். ஒரு நாள் நயவஞ்சகர்களில் சிலர் மஸ்ஜித் நபவிக்கு அருகில் ஒன்று கூடியிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்குள் அவர்கள் நயவஞ்சகர்கள் ரகசியமாக பேசுவதை கண்டார்கள். எனவே அவர்களை பள்ளிவாசலை விட்டு வெளியேற்றுங்கள் என ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். எனவே அவர்கள் பள்ளிவாசலை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். ஹஜ்ரத் அபு அய்யூப் உமர் பின் கைஸிடம் சென்றார்கள். அவர் பனு கனம் பின் மாலிக் பின் நஜ்ஜார் என்ற கோத்திரத்தை சார்ந்தவர் ஆவார். அறிவீனமான காலகட்டத்தில் அவர்களின் சிலைகளின் கண்காணிப்பாளராகவும் இருந்தார். அன்னார் அவனது கால்களை பிடித்து இழுத்தவாறு பள்ளிவாசலை விட்டு வெளியேற்றிவிட்டார்கள். அதற்கு அவன், அபு அய்யூபே, நீர் என்னை பனு சால்பாவின் மஜ்லிஸை விட்டு, சபையை விட்டு வெளியேற்றி விடுவீரா என்று கூறிக்கொண்டிருந்தான். பின்னர் அன்னார் ராஃபி பின் பதே என்ற நபரின் பக்கம் சென்றார்கள். அவனும் பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவனாக இருந்தான். அவனை தனது துண்டை கொண்டு கட்டினார்கள். பின்னர் வேகமாக இழுத்து அடித்தார்கள். அவனையும் இவ்வாறு பள்ளிவாசலை விட்டு வெளியேற்றினார்கள். பின்னர் ஓங்கி ஒரு அறை கொடுத்தார்கள். அபு அய்யூப் அவர்கள் கூறினார்கள், தீயவனே, நயவஞ்சகனே, உன் மீது சாபம் உண்டாகட்டுமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசலை விட்டு நீ வெளியே சென்று விடு. ஹஜ்ரத் உமாரா பின் ஹஸம் அவர்கள் ஜயித் பின் அம்ரிடம் சென்றார்கள். அவனது தாடியை பிடித்து இழுத்தவாறு பள்ளிவாசலை விட்டு வெளியேற்றி விட்டார்கள். பின்னர் உமாரா அவர்கள் தனது 2 கரங்களையும் எந்த அளவுக்கு வேகமாக அவனது நெஞ்சில் அடித்தார்கள் என்றால் அதனால் அவன் கீழே விழுந்தான். அவன் கூறினான், உம்மாராவே, நீர் என்னை காயப்படுத்தி விட்டீர். அதற்கு உம்மாரா கூறினார்கள், நயவஞ்சகனே, அல்லாஹ் உம்மை அழித்து விடுவானாக. இறைவன் உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்துள்ள தண்டனையானது இதைவிட கடினமானதாகும். எனவே இனி நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசலுக்கு அருகில் வரக்கூடாது. தபூக் போரின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். வழிபாதையில் ஒரு இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கஸ்வா என்ற ஒட்டகம் தொலைந்து போனது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சகாபாக்கள் அதை தேடுவதற்காக சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹஜ்ரத் உமாரத் பின் அஸம் அவர்களும் இருந்தார்கள். அன்னார் பைத் உக்பாவிலும் பங்கு பெற்றிருந்தார்கள். மேலும் ஏற்கனவே கூறப்பட்டது போன்று அன்னார் பதர் சகாபியாகவும் இருந்தார்கள். ஹஜ்ரத் உமாரா பின் ஹஸம் அவர்களின் சகோதரராகவும் அவர் இருந்தார்கள். அறிவிப்பாளர் அறிவிக்கின்றார், ஹஜ்ரத் உமாரா அவர்களின் பயணக்குழுவில் ஜயித் பின் சலத் என்பவனும் இருந்தான். அவர்களின் சவாரிகளின் ஒட்டகங்களில் அமர்வதற்கான இருக்கையை வைப்பவனாக அவன் இருந்தான். அவன் பனு கேங்கோ கோத்திரத்தை சார்ந்தவனாக இருந்தான். மேலும் யூதனாகவும் இருந்தான். ஒட்டகத்தில் அமர்வதற்கான இடத்தில் சவாரிகளை ஏற்றுவதற்கென சில மக்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவன் யூதனாக இருந்தான். பின்னர் முஸ்லிமானான். அவன் நயவஞ்சகத்தை வெளிப்படுத்தினான். அதே ஜயித் முஸ்லிமாக இருந்தான். ஆனால் அவனது உள்ளத்தில் நயவஞ்சகம் இருந்தது. அவன் கூறினான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்று வாதம் செய்வதில்லையா என்று அப்பாவித்தனமாக கேள்வி கேட்டான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு விண்ணின் செய்திகளை கூறுகின்றாரே, ஆனால் அவரது ஒட்டகம் எங்கு சென்றது என்று அவருக்கே தெரியாதா என்றும் அவன் கேட்டான். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அப்போது ஹஜ்ரத் அம்மாரா அவர்கள் அங்கு அவனோடு இருந்தார்கள். எப்படியோ இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்றடைந்தது, அல்லது அல்லாஹ் அன்னாருக்கு அறிவித்து கொடுத்து விட்டான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் நிச்சயமாக இவ்வாறு கூறியுள்ளார், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடம் தன்னை நபி என்று கூறுகின்றார். மேலும் அவர் உங்களுக்கு விண்ணின் செய்திகளை அறிவித்துக் கொடுப்பதாகவும் எண்ணுகின்றார். ஆனால் அவருக்கே அவரது ஒட்டகம் எங்கே சென்றது என்று தெரியவில்லையே என்று ஒரு நபர் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்தை கூறினார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைவன் மீது ஆணையாக, இறைவன் எனக்கு தந்த அறிவை தவிர்த்து வேறு எதனை குறித்தும் நான் அறிவதில்லை. மறைவானவற்றின் ஞானம் எனக்கு இல்லை. அல்லாஹ் கூறினால்தான் நான் ஒன்றை கூறுவேன். பின்னர் அந்த நயவஞ்சகனின் வாயை அடைப்பதற்கு அல்லாஹ் எனக்கு இந்த செய்தியும் தந்துவிட்டான் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது
நிச்சயமாக அல்லாஹ் ஒட்டகம் இந்த இடத்தில் இருப்பதாகவும் தனக்கு அறிவித்து விட்டதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தை சைகை செய்தவாறு கூறினார்கள். அந்த ஒட்டகத்தின் கயிறு ஒரு மரத்தில் சிக்கியிருப்பதாகவும் நீங்கள் சென்று அதனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றும் சஹாபாக்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சஹாபாக்கள் சென்று அந்த ஒட்டகத்தை கொண்டு வந்தார்கள். அந்த நயவஞ்சகனின் வாயை அடைப்பதற்காக ஒட்டகம் எங்கிருக்கின்றது, எந்த இடத்தில் நிற்கின்றது என்பது பற்றிய காட்சியையும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி தந்தான். அபு நயீம் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் உமரா தமது ஹிவஜை நோக்கி சென்றார்கள். மேலும் கூறினார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக இன்று ஒரு வினோதமான காரியம் நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபரின் கூற்றை பற்றி கூறினார்கள். அது பற்றி அல்லாஹ் தான் அன்னாருக்கு அறிவித்துக் கொடுத்தான். அது ஒரு நயவஞ்சகனின் கூற்றாக இருந்தது என்பதும் அல்லாஹ் தான் அதனை அன்னாருக்கு அறிவித்துக் கொடுத்தான் என்பதும் தெளிவானது. மேலும் அக்கூற்று ஜயித் பின் சலத் என்பவனின் கூற்றாக இருந்தது. ஹஜ்ரத் உமராவின் பயணக்குழுவை சார்ந்த ஒருவர் கூறினார், அல்லாஹின் மீது ஆணையாக ஜயித் நீங்கள் வருவதற்கு முன்னர் நீங்கள் கூறிய இந்த விஷயத்தை பற்றியே கூறினான். நீங்கள் வருவதற்கு முன்னர் நிச்சயமாக ஜயித் முற்றிலும் இவ்வாறே பேசினான். அப்போது ஹஜ்ரத் உமரா அவர்கள் ஜயிதின் கழுத்தை பிடித்து அமுக்கினார்கள். தனது தோழர்களிடம் கூறினார்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, எனது பயணக்குழுவில் பாம்பு ஒன்று இருந்தது. நான் அதனை எனது இடத்திலிருந்து வெளியேற்றுவதை அறியாதவனாக இருந்தேன். பின்னர் ஜயிதை நோக்கி கூறினார்கள், எதிர்வரும் நாட்களில் எனக்கு உன்னுடன் எந்த தொடர்பும் இருக்காது. ஜயித் பிற்காலத்தில் தௌபா செய்ததாகவும் சிலர் கூறுகின்றனர். மேலும் சிலர் அவன் இதே போன்று விஷமத்தனமான காரியங்களில் மரணிக்கும் வரை ஈடுபட்டுக் கொண்டிருந்தான் என்றும் சிலர் கூறுகின்றனர். ஹஜ்ரத் ஜையாத் பின் நயீம் ஹஜ்ரத் உமாரா பின் ஹசம் அவரிடமிருந்து அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 4 விஷயங்கள் உள்ளன. அதன்படி எவர் செயலாற்றுவாரோ அவர் முஸ்லிம்களை சார்ந்தவர் ஆகிவிடுவார். அதில் எவர் ஒன்றை விட்டு விடுவாரோ அவருக்கு மீதமுள்ள 3 விஷயங்களும் எந்த பயனும் தராது. ஹஜ்ரத் ஜையாத் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ஹஜ்ரத் உமாரா அவரிடம் அந்த 4 விஷயங்கள் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ் என்று கூறினார்கள். இந்த 4 விஷயங்களில் ஈமான் கொள்வதும் அதன்படி அமல் செய்வதும் அவசியமாகும். தொழுகை கடமையாகும். ஜகாத் எவர் மீது கடமையோ அவருக்கு அதனை செலுத்துவது அவசியமாகும். நோன்பும் கூட உடல்நலம் இருந்தால் நோற்பது அவசியமாகும். ஹஜ் செய்வதும் கடமையாகும். அந்த கடமைகளை செய்வது அவர்களுக்கு அவசியமாகும். எவ்வாறு இருப்பினும் இந்த 4 காரியங்களின் மீது நம்பிக்கை கொள்வதும் அவசியமாகும். அதன்படி செயல்படுவதும் அவசியமாகும். இவ்விஷயங்கள் அசதுல் காபா என்ற நூலில் எழுதப்பட்டுள்ளன. இந்த புத்தகங்களை கொண்டுதான் முஸ்லிம்கள் தாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கான அறிமுகத்தை வழங்குகின்றனர். மேலும் அவர்களில் பிறந்த உலமாக்கள் குஃபர் ஃபத்வாவும் கொடுக்கின்றனர். மேலும் தங்களை முஸ்லிம்கள் என்றும் அடையாளப்படுத்திக் கொள்கின்றனர். இன்று கூறப்பட இருக்கின்ற 2வது சஹாபா ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் ஆவார்கள். அவர்களின் மற்றொரு பெயர் அப்துர் ரஹ்மான் ஆகும். பனு அதி கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். அன்னாரின் தாயாரின் பெயர் உம்மே அப்து ஆகும். அன்னார் ஹிஜ்ரி 32ஆம் ஆண்டு மரணமடைந்தார்கள். அன்னாரின் தந்தையாரின் பெயர் மசூத் பின் அஃப்ர் ஆகும். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் இஸ்லாத்தை ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்றுக்கொண்டவரை சார்ந்தவர் ஆவார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்களின் சகோதரியான ஃபாத்திமா பின் ஹிதாப் அவர்களும் அன்னாருடைய கணவர் ஜயித் பின் ஜயித் அவர்களும் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்ட போது அன்னாரும் முஸ்லிம் ஆகியிருந்தார்கள். மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாரே அர்கம் என்ற இடத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே அன்னார் ஈமான் கொண்டிருந்தார்கள். தாரே அர்கம் என்பது முஸ்லிம்கள் ஒன்று கூடுவதற்காக மக்காவில் ஏற்படுத்தப்பட்டிருந்த இடமாகும். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்ட நபர்களில் 6வது நபராக இருக்கின்றேன். தற்போது முழு பூமியிலும் நாங்கள் 6 நபர்களை தவிர வேறு எந்த முஸ்லிமும் இல்லை. தான் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்ட சம்பவத்தை இவ்வாறு அப்துல்லா பின் மசூத் அவர்கள் கூறினார்கள், நான் நல்லது கெட்டதை பிரித்தெறியும் பருவத்தை அடைந்தேன். அப்போது என்னால் நல்ல காரியங்களை பிரித்தெறிய முடியும். வித்தியாசம் எனக்கு தெரிந்தது. நல்லது எது கெட்டது எது என்பதை புரியும் பருவத்தை நான் அடைந்திருந்தேன். ஒரு நாள் உக்குபா பின் மோதி என்பவரின் ஆடுகளை நான் மேய்த்துக் கொண்டிருந்தேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்தார்கள்.
ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களும் அன்னாருடன் இருந்தார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், சிறுவனே, உன்னிடம் சிறிது ஆட்டுப்பால் இருந்தால் கொண்டு வா என்று கூறினார்கள். அதற்கு நான் ஆம் உள்ளது என்று கூறினேன். நானோ அமீனாக அமானியத்தை பேணுவோராக உள்ளேன், எனவே என்னால் உங்களுக்கு தர முடியாது என்று கூறினேன். சிறு வயது முதலே அன்னாரிடத்தில் அதிக நன்மை இருந்தது. பால் தராத ஒரு ஆட்டை கொண்டு வரும்படி ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு நான் ஒரு இளம் ஆடு ஒன்றை அன்னாரிடத்தில் கொண்டு சென்றேன். அன்னார் அதனுடைய கால்களை கட்டினார்கள். அதனுடைய மடியில் கரங்களை வைத்து துவா செய்தார்கள். எந்த அளவுக்கென்றால் அதிலிருந்து பால் சுரந்தது. பின்னர் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் பாலை கறந்தார்கள். பின்னர் அதனை அருந்தும்படி ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கூறினார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பாலை குடித்தார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பாலை அருந்தினார்கள். அதன் பிறகு மடுவிலிருந்து தனது கரங்களை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலக்கிக் கொண்டார்கள். பின்னர் அந்த ஆட்டின் மடுவானது வற்றி போனது. முதலில் எப்படி இருந்ததோ அதே நிலைக்கு திரும்ப சென்று விட்டது. அல்லாஹ்வின் தூதரவர்களே, நீங்கள் ஓதிய வேதத்தின் வசனங்களை எனக்கும் கற்றுத்தாருங்கள் என்று நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டேன். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது தலையின் மீது கரங்களை வைத்து கூறினார்கள், நீங்கள் படித்த இளைஞராவீர்கள். தானும் படித்து பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் இளைஞராக உள்ளீர்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நேரடியாக 70 சூறாக்களை மனனம் செய்து கற்றுக்கொண்டேன். இது தொடர்பாக ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாப் அவர்கள் சீரத் காத்தமுன் நபியின் என்ற புத்தகத்தில் எழுதியுள்ளார்கள். அப்துல்லா பின் மசூத் அவர்கள் குறைஷிகளை சாராத நபராக இருந்தார்கள். அசீல் கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். மிகவும் ஒரு ஏழை மனிதராக இருந்தார்கள். அன்னார் குறைஷிய தலைவர்களில் ஒருவரான அக்பா பின் அபி மொய்தீன் ஆடுகளை மேய்த்து வந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொண்டாற்றுவதற்காக அன்னாரிடம் வந்துவிட்டார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழமை கிடைத்ததன் விளைவாக அன்னார் பின்னர் மார்க்க அறிஞராக உருவெடுத்தார்கள். ஹனஃபி ஃபிகாவினுடைய பெரும்பாலான விஷயங்கள் அன்னாரின் கூற்றுகள் மற்றும் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அன்னாரின் மார்க்க அறிவின் சிறப்புகள் தொடர்பாக அறிவிப்பு வருகின்றது. ஹஜ்ரத் இப்னு மசூத் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் மக்களில் அனைவரையும் விட அல்லாஹ்வின் வேதத்தினை நன்கு அறிந்தவனாக உள்ளேன். திருக்குர்ஆனுடைய அனைத்து வசனங்களும் அதிகாரங்களும் எப்போது எங்கு இறங்கியது என்பதையும் நான் நன்கு அறிவேன். இது மக்களுக்கும் தெரியும் என்று கூறினார்கள். அபு வாயில் கூறுகின்றார், ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் இந்த விஷயத்தை கூறிய போது அன்னாரின் இந்த கூற்றை எவரும் மறுக்கவில்லை. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த 4 சஹாபாக்களிடமிருந்து திருக்குர்ஆனை ஓதுவதற்கும் கற்பதற்கும் அறிவுரை செய்திருந்தார்களோ அந்த பட்டியலில் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்களின் பெயரும் இடம்பெற்றிருந்தது. தீபாச்சா தப்சீருல் குர்ஆன் என்ற புத்தகத்தில் ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அவர்கள் இதன் விளக்கமாக இவ்வாறு கூறுகின்றார்கள், பொதுவாக மக்களிடத்தில் திருக்குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் மிக அதிகமாக இருந்தது. இந்நிலையில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனை ஓதி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களின் ஒரு குழு ஒன்றை நியமித்தார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து குர்ஆனை கற்று மக்களுக்கும் குர்ஆனை கற்றுக் கொடுத்து வந்தார்கள். இந்த 4 சஹாபாக்களும் ஆசிரியர்களாக இருந்தனர். அவர்களின் வேலை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து திருக்குர்ஆனை கற்பதும் அதனை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதுமாக இருந்தது. பின்னர் அவர்களுக்கு கீழ் இன்னும் ஏராளமான சஹாபாக்கள் இருந்தனர். அப்துல்லா பின் மசூத், சாலிம் மல்வா, அபு ஹுதைபா, மாஸ் பின் ஜபல் மற்றும் அபி பின் காப் இவர்களில் 2 முஹாஜிரின்களாக இருந்தார்கள். 2 அன்சாரி சஹாபிகள் ஆவர். பணிகளை பொறுத்தவரை அப்துல்லா பின் மசூத் அவர்கள் ஒரு தொழிலாளி ஆவார்கள். சாலிம் என்பவர் விடுதலை செய்யப்பட்ட அடிமையாக இருந்தார்கள். மாஸ் பின் ஜபல் மற்றும் அபி பின் காப் அவர்களும் மதீனாவின் தலைவர்களை சார்ந்தவர்களாக இருந்தனர். ஆக ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலனை கருத்தில் கொண்டு அவர்களை காரிகளாக நியமித்திருந்தார்கள். ஹதீஸில் வந்துள்ளது, ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர்கள் திருக்குர்ஆனை ஓத வேண்டுமோ அவர்கள் இந்த 4 நபரிடமிருந்து ஓதிக்கொள்ளட்டும். இந்த 4 நபர்களை பற்றி ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு எழுதியுள்ளார்கள், இந்த 4 நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து நேரடியாக திருக்குர்ஆனை கற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, ஓதி காட்டுவதும் அதில் உள்ள தவறுகளை திருத்திக் கொள்வதும்
அவருடைய பணிகளாக இருந்தன. ஆயினும் இதனை தவிர்த்து ஏராளமான சஹாபிகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து நேரடியாக திருக்குரானை சிறிது சிறிதாக கற்று வந்தார்கள். ஒரு அறிவிப்பில் வருகின்றது, ஒருமுறை ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் திருக்குரானின் ஒரு சொல்லை இப்படி ஓதினார். ஹஜ்ரத் உமர் அவர்கள் அன்னாரை தடுத்தார்கள். மேலும் இதனை இப்படி ஓதக்கூடாது, மாறாக இப்படித்தான் ஓத வேண்டும் என கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள், இல்லை, எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் கற்றுத் தந்தார்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் அன்னாரை பிடித்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்றார்கள். மேலும் இவர் திருக்குரானை தவறாக ஓதுகின்றார் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்களை திருக்குரானை ஓதும்படி கூறினார்கள். அன்னார் ஓதி முடித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சரிதான் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தாங்கள் எனக்கு இதே சொல்லை வேறொரு வகையில் கற்றுத் தந்தீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஓதுவதும் சரிதான் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதிலிருந்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அதாவது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து வெறும் 4 சஹாபாக்கள் மட்டும் திருக்குரானை கற்றுக்கொள்ளவில்லை, மாறாக மற்ற சஹாபாக்களும் கற்று வந்தனர். எனவேதான் ஹஜ்ரத் உமர் அவர்கள், தாங்கள் எனக்கு இப்படி கற்றுத் தந்தீர்களே என்று கேட்கின்றார்கள். இதிலிருந்து ஹஜ்ரத் உமர் அவர்களும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குரானை கற்று வந்தார்கள் என்பது தெரிய வருகின்றது. ஒரு அறிவிப்பில் வருகின்றது, மக்காவில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு முதலில் திருக்குரானை ஓதியவர் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் ஆவார்கள். அந்த சம்பவம் இவ்வாறு அறியப்படுகின்றது. அதாவது, ஒரு நாள் சஹாபாக்கள் ஒன்று கூடி தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். குறைஷிகள் திருக்குரானை உரத்த குரலில் ஓதுவதை ஒருபோதும் கேட்டதில்லை. உங்களில் எவர் அவர்களுக்கு திருக்குரானை ஓதி காட்டுவார் என்று பேசிக் கொண்டனர். அப்துல்லா பின் மசூத் அவர்கள், நான் ஓதி காட்டுகின்றேன் என்று கூறினார்கள். அதற்கு மக்கள், காஃபீர்கள் உங்களுக்கு துன்பங்களை தந்துவிடக் கூடாதே என்று நாங்கள் அஞ்சுகின்றோம் என்று கூறினர். செல்வாக்குள்ளவராக ஒருவர் இருந்தால் அவரை அடிப்பதற்கு குறைஷிகள் நினைத்தாலும் அவரது கோத்திரம் அவரை காப்பாற்றிவிடும். நீங்களோ ஏழை மனிதராக இருக்கின்றீர்கள், உங்களை அடிக்க நினைத்தாலும் உங்களது சமுதாயம் உங்களை காப்பாற்றி விடாது என்று கூறினார்கள். 2வது நாள் சாஷ்த் நேரம், அதாவது விடியற்காலை, அன்னார் மக்காமே இப்ராஹிம் என்ற இடத்தை சென்றடைந்தார்கள். பின்னர் உரத்த குரலில் திருக்குரானை திலாவத் செய்ய ஆரம்பித்தார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் என்பதை ஓதி திருக்குரானை திலாவத் செய்ய ஆரம்பித்தார்கள். குறைஷிகள் அந்நேரத்தில் தமது சபைகளில் அமர்ந்திருந்தார்கள். அந்த சஹாபியின் செயலால் அவர்கள் பெருத்த ஆச்சரியத்துடன் அன்னாரின் செயலை பார்த்தார்கள். சிலர் இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கிய அதே வசனங்கள் ஆயிற்று என்று கூறினர். மேலும் அனைவரும் எழுந்து சென்று அன்னாரின் முகத்தில் ஓங்கி அடித்தார்கள். இங்கு முகத்தில் அடிப்பதற்கு துவங்கியிருந்தார்கள். ஆயினும் அன்னார் திருக்குரான் ஓதிக்கொண்டே சென்றார்கள். எவ்வளவு ஓத வேண்டும் என்று எண்ணியிருந்தார்களோ அதனை ஓதி முடித்தார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து முகம் திருப்பினார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் திரும்பினார்கள். அன்னாரின் முகத்தில் அடிக்கப்பட்டதற்கான அந்த காயங்கள், தடங்கள் இருந்தன. அதனை பார்த்து சஹாபாக்கள் கூறினர், இந்த விஷயத்திற்கே நாங்கள் அஞ்சினோம். அதற்கு ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் கூறினார்கள், இறைவனின் எதிரியான அவர்கள் எனது பார்வையில் ஒருபோதும் ஒரு பொருட்டாக இருந்ததில்லை. ஆனால் அவர்கள் அடிக்கின்ற போது அவர்களை நான் ஒரு பொருட்டாக கருதியதும் இல்லை. நீங்கள் விரும்பினால் நாளையும் கூட நான் அவ்வாறு செய்ய தயாராக உள்ளேன் என்று கூறினார்கள். அதற்கு சஹாபாக்கள், வேண்டாம், இதுவே போதுமானதாகும். நீங்கள் எந்த விஷயத்தை ஓதி காட்டினீர்களோ அவர்கள் செவியேற்கவே அவர்கள் விரும்பினர் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரை தம்முடனேயே வைத்துக் கொண்டார்கள். அன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொண்டாற்றி வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் எனது குரலை கேட்கின்ற போது வீட்டில் பர்தா இல்லாத நிலையில் அனுமதியின்றி உள்ளே வரலாம் என அன்னாரிடத்தில் கூறியிருந்தார்கள். வீட்டில் பர்தா இருக்குமென்றால் பின்னர் அனுமதியின்றி வரக்கூடாது என்றும் கூறியிருந்தார்கள். பர்தா அகற்றப்பட்டு கதவுகளும் திறக்கப்பட்டு எனது குரலையும் நீங்கள் கேட்பதாக இருந்தால் உள்ளே வந்துவிடலாம், உங்களுக்கு அனுமதி உள்ளது என்று கூறியிருந்தார்கள். இதன் பொருள் என்னவென்றால், அப்போது அங்கு எந்த பெண்ணும் இல்லை என்பதாகும். அன்னார் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது எல்லா பணிகளையும் செய்து வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காலணிகளை அணிய செய்வார்கள். எங்காவது அன்னாருடன் வெளியே செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் அன்னார் செல்வார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கின்ற போது திரையிட்டு நின்று கொண்டிருப்பார்கள். சகாபாக்களில் அன்னார் சாஹிபு சவாக் என்ற புனைப்பெயராலும் மிக பிரபல்யமானவராக இருந்தார்கள்.
வேறொரு அறிவிப்பின்படி அன்னார் சாஹிபு சவாக் மற்றும் சாஹிபுல் வசாத் மற்றும் சாஹிபுல் நஹலைன் என்று அழைக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவராகவும் அன்னாரது படுக்கையின் விரிப்பை விரித்து கொடுப்பவராகவும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மிஸ்வாக் மற்றும் அன்னார் குளிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளையும் கவனித்து வந்தார்கள். அரபியில் கூறப்பட்டுள்ள இதன் பொருள் என்னவென்றால், அன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது படுக்கையின் விரிப்புகளை விரித்து கொடுப்பவர் என்பதாகும். பல் துலக்குவதற்கும் குளிப்பதற்கும் உரிய ஏற்பாடுகளை அன்னார் செய்து வந்தார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளுக்குரிய கால்களை காலணிகளில் வைப்பதற்கும் பின்னர் அந்த காலணிகளை சரி செய்வதற்கும் தொண்டாற்றி வந்தார்கள். எனவே அன்னார் சாஹிபு நலைன் என்று அழைக்கப்படுகின்றார்கள். ஒழு செய்வதற்கான தண்ணீரையும் வைப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது பயணத்தில் இருந்தாலும் அன்னார் தான் அவருடன் இருந்து தொண்டு செய்வார்கள். அபு மலிக் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கின்ற போது ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் திரையிட்டு வந்தார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குகின்ற போது பணிகளுக்காக அன்னாரை எழுப்புவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தற்காப்பு ஆயுதங்களுடன் அன்னார் உடன் பயணம் செய்வார்கள். ஹஜ்ரத் அபு மூசா அறிவிக்கின்றார்கள், நாங்கள் யமன் நாட்டிலிருந்து முதல் முறையாக வந்தபோது நாங்கள் எண்ணியது என்னவென்றால், ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் அஹ்லே பைத்தை சார்ந்தவராக இருப்பார்கள் என்று நினைத்தோம். ஏனென்றால் அவரும் அவருடைய தாயாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்தார்கள். வீட்டு பணிகளை அவர்களே மேற்கொண்டு வந்தார்கள். அன்னாரும் அன்னாரது தாயாரும் அடிக்கடி சென்று வந்தார்கள். எனவே நாங்கள் மதீனாவிற்கு முதலில் வந்திருந்த போது, நாங்கள் புதிதானவர்களாக இருந்தபோது அன்னாரின் குடும்பத்தை சார்ந்தவராகவே ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்களை கருதி வந்தோம். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் ஹிஜ்ரத்திலும் பங்கு பெற்றிருந்தார்கள். ஹப்ஷா ஹிஜ்ரத்தின் போதும் மதீனாவின் ஹிஜ்ரத்தின் போதும் அன்னார் பங்கு பெற்றார்கள். பதர் போரிலும் அகழ் போரிலும் பைத்தே ரிஸ்வான் சம்பவத்தின் போதும் அன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு யர்மூக் போரிலும் அன்னார் பங்கு பெற்றார்கள். எந்த சஹாபிகளுக்கு தமது வாழ்நாளிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கான நற்செய்தி வழங்கியிருந்தார்களோ அந்த சஹாபாக்களில் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்களும் ஒருவர் ஆவார்கள். பதர் யுத்தத்தில் அபு ஜஹலை அவனது முடிவை எட்ட செய்ததில் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்களின் பங்கும் இருந்தது. ஹஜ்ரத் அனஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பதர் யுத்தத்தின் முடிவில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவராவது ஒருவர் சென்று அபு ஜஹலை பற்றிய சரியான தகவலை அறிந்து வர இருக்கின்றாரா என்று கேட்டார்கள். அப்போது ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் சென்றார்கள். அபு ஜஹல் போர் மைதானத்தில் மிகவும் பலத்த காயமுற்று கிடந்தான். மரண தருவாயில் அவன் இருப்பதை அன்னார் கண்டார்கள். அவனை அஃப்ராவின் மகன்கள் இந்த நிலைக்கு ஆளாக்கியிருந்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் அவனது தாடியை பிடித்து, நீதான் அபு ஜஹிலா என்று கேட்டார்கள். அந்த நிலையிலும் அவன் ஆணவத்துடன் பதிலளித்தான், என்னை விட பெரிய தலைவனை நீங்கள் இதற்கு முன்பு கொன்றிருக்கின்றீர்களா என்று கேட்டான். சஹி முஸ்லிம் அறிவிப்பில் உள்ளது. முதலாவது அறிவிப்பு புகாரின் அறிவிப்பாகும். சஹி முஸ்லிமின் அறிவிப்பு என்னவென்றால், ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் அபு ஜஹிலின் தாடியை பிடித்து, நீதான் அபு ஜஹிலா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், இதற்கு முன்பு என்னை விட பெரிய மனிதனை நீங்கள் கொலை செய்திருக்கின்றீர்களா என்று கேட்டான். மேலும் நான் ஒரு விவசாயியின் கைகளால் கொலை செய்யப்பட்டிருக்க கூடாதா என்றும் அபு ஜஹல் ஏங்கினான். மதீனாவின் இரு சிறுவர்கள் அபு ஜஹலை கொலை செய்திருந்தார்கள். மேலும் அவனை இந்த நிலைக்கு ஆளாக்கியிருந்தார்கள். ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்குரிய விளக்கமாக தப்சீரே கபீரில் இவ்வாறு எழுதியுள்ளார்கள், எதிரி பொறாமை எனும் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தான். முழு வாழ்நாளும் எரிந்து கொண்டிருந்தான். பின்னர் மரண தருவாயிலும் கூட அதே நெருப்பில் அவன் எரிந்து கொண்டிருந்தான். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் கூறுகின்றார்கள், போருக்கு பிறகு நான் சென்று பார்த்தேன். அபு ஜஹல் ஒரு இடத்தில் பலத்த காயமுற்று முணங்கிக் கொண்டிருந்தான். நான் அவனிடத்தில் சென்று, உனது நிலை எப்படி உள்ளது என்று கேட்டேன். அதற்கு அவன், எனக்கு எனது மரணத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை. சிப்பாய்கள் இறுதியில் மரணிக்கவே செய்வார்கள். எனக்குள்ள கவலை என்னவென்றால், மதீனாவின் இரு அன்சார் சிறுவர்களின் கரங்களால் நான் கொல்லப்பட்டு விட்டேனே என்பதே ஆகும். எனக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் நீ செய்து விடுவாயாக. நான் செத்துக்கொண்டுதான் இருக்கின்றேன். வாளால் எனது கழுத்தை நீ வெட்டி விடுவாயாக. அதன் மூலம் எனது இந்த வேதனையும் தீர்ந்துவிடும்.
ஆயினும் எனது கழுத்தை சற்று நீ உயரமாக வெட்ட வேண்டும், ஏனென்றால் தளபதிகளின் கழுத்துகள் சற்று நீளமாகவே வெட்டப்படுவது உண்டு என்று கூறினான். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள், நான் உனது இந்த கடைசி ஆசையையும் கூட ஒருபோதும் முழுமை செய்ய மாட்டேன், நான் சற்று குறைவாகவே உனது கழுத்தை வெட்டுவேன் என்று கூறினார்கள். எனவே அன்னார் கழுத்தை சற்று குட்டையாக வாளால் வெட்டி அவனது தலையை உடலிலிருந்து துண்டித்து விட்டார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், பாருங்கள், இது எத்தனை பெரிய நெருப்பாக இருந்தது. அந்த நெருப்பானது அபு ஜஹலை எரித்து சாம்பலாக்கி கொண்டிருந்தது. தனது வாழ்நாள் முழுவதும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன பாதிப்பை அவன் ஏற்படுத்த விரும்பினானோ அதனை அவனால் ஒருபோதும் ஏற்படுத்த முடியவில்லை. இதனால் அவன் அந்த நெருப்பில் எரிந்து கொண்டிருந்தான். பின்னர் மரண தருவாயிலும் கூட அவன் மதீனாவின் அனுபவமற்ற 2 சிறுவர்களின் கரங்களால் கொல்லப்பட்டு விட்டோமே என்ற நெருப்பில் அவன் எரிந்து கொண்டான். மேலும் மரணிக்கின்ற போது அவனுக்கு இந்த கடைசி ஆசையும் நிறைவேறவில்லை. சுருக்கமாக அவன் எல்லா வகையான நெருப்பிலும் எரிந்தவாறு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றான். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்தார்கள். அப்போது அன்னார் ஹஜ்ரத் மாஸ் பின் ஜபல் அவர்களது வீட்டில் தங்கினார்கள். சிலரை பொறுத்தவரை அன்னார் சாத் பின் கோஸ்மா அவர்களின் வீட்டில் தங்கினார்கள். மக்காவில் அன்னாருக்கு ஹஜ்ரத் ஜுபைர் பின் அவாம் அவருடன் சகோதரத்துவ பந்தம் இருந்தது. மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரை மாஸ் பின் ஜபல் அவர்களின் ஆன்மீக சகோதரராக ஆக்கினார்கள். மதீனாவின் ஆரம்ப நாட்களில் அன்னாரின் பொருளாதார நிலைமை மோசமாக இருந்தது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிரின்களுக்காக மஸ்ஜித் நபவிக்கு அருகில் தங்குவதற்கான இருப்பிடம் ஒன்றை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். பனு ஜஹராவின் சில மக்கள் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்களை தங்களுடன் வைப்பதற்கு சற்று தயங்கினார்கள். ஏனென்றால் அவர் ஒரு தொழிலாளியாகவும் ஏழையாகவும் இருந்தார். நாமோ மிகப்பெரிய மக்களாக இருக்கின்றோம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது தெரிந்தவுடன் அந்த ஏழை மற்றும் பலவீனமான தொண்டருக்காக தனது ரோஷத்தை வெளிப்படுத்தியவாறு கூறினார்கள், நீங்கள் இந்த பாகுபாட்டை காட்டுவதற்காகவா இறைவன் என்னை அனுப்பியுள்ளான்? நினைவிற்கொள்ளுங்கள், எந்த சமுதாயத்தில் பலவீனமானவர்களுக்குரிய உரிமைகள் வழங்கப்படுவதில்லையோ அந்த சமுதாயத்திற்கு இறைவன் ஒருபோதும் பரக்கத் செய்ய மாட்டான் என்று கூறினார்கள். அதன் பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்களுக்கு பள்ளிவாசலுக்கு அருகிலேயே இடம் கொடுத்தார்கள். ஆனால் பனு ஜஹராவிற்கோ பள்ளிவாசலுக்கு பின்புறம் ஒரு ஓரத்தில் இடம் ஒதுக்கினார்கள். ஹஜ்ரத் இப்னு மசூத் அவர்கள் கூறினார்கள், ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் கூறினார்கள், எனக்கு சூரா நிசாவை நீங்கள் ஓதி காட்டுங்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் இந்த சம்பவத்தை அவர்களே அறிவிக்கின்றார்கள். நான் கூறினேன், நான் உங்களுக்கு என்ன ஓதி காட்டுவது? உங்கள் மீதுதானே திருக்குரான் இறங்கி இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் கூறினேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 2ஆம் நபர் திருக்குரானை ஓதி அதை நான் கேட்பதில் மிகவும் விரும்புகின்றேன் என்று கூறினார்கள். எனவே நான் ஓதத் துவங்கினேன். ஆனால் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் நாம் ஒரு சாட்சியை அழைத்து வரும்போது உமது நிலை என்னவாக இருக்கும்? நாம் உம்மை அவர்கள் அனைவர் மீதும் சாட்சியாக கொண்டு வருவோம் என்ற வசனத்தை அடைந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதும் நிறுத்துங்கள் என்று கூறினார்கள் என்றும் அறிவிப்பில் வருகின்றது. ஒருமுறை ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் அவர்கள் அரஃபாத் மைதானத்தில் நின்று கொண்டு ஒரு நபர் அன்னாருக்கு தொண்டாற்றுவதற்காக ஆஜராகி, அமீர் அல் மூமினின் அவர்களே, நான் கூஃபா நகரத்திலிருந்து வருகின்றேன். அங்கு ஒருவரை நான் கண்டேன். அவர் திருக்குரானை பார்க்காமல் தனது கரங்களால் குரான் வசனங்களை எழுதி வருகின்றார் என்று கூறினார். அதை கேட்ட ஹஜ்ரத் உமர் அவர்கள் சற்று கோபத்துடன் எழுந்தார்கள். யார் அந்த நபர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் பயந்தவாறு ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் என்று கூறினார்கள். அதை கேட்டதும் அன்னாரது கோபம் சற்று தணிந்தது. எந்த அளவுக்கென்றால் அன்னார் முந்தைய நிலைக்கு மீண்டும் திரும்பினார்கள். பின்னர் கூறினார்கள், நான் இந்த பணிக்கு ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்களை விட வேறு எவரையும் தகுதியுடையவராக கருதவில்லை என்று கூறினார்கள். அவர் திருக்குரானை பார்க்காமலேயே திருக்குரானை எழுதக்கூடியவராக இருந்தார். ஹஜ்ரத் உமர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை இரவு நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கரும் நானும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்களை கடந்து சென்றோம். அப்போது அவர் நாஃபில் தொழுது கொண்டிருந்தார். அதில் திருக்குரானை ஓதிக் கொண்டிருந்தார். அவர் நின்று கொண்டிருந்த போது திருக்குரான் ஓதப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு அவரது திலாவத்தை கேட்க துவங்கினார்கள். பின்னர் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் ருக்கு செய்தார்கள். பின்னர் சஜ்தா செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அப்துல்லாவே, இப்போது நீ என்ன துவா வேண்டினாயோ அது உமக்கு வழங்கப்படும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள். அன்னார் கூறினார்கள்,
திருக்குரான் எப்படி புத்தம் புதிதாக இறங்கியதோ அதே நிலையில் திருக்குரானை ஓதுவதில் எவர் மகிழ்ச்சி அடையக்கூடியவராக இருப்பாரோ அவர் திருக்குரானை ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளட்டும் என்று கூறினார்கள். முஸ்னத் அஹமது பின் ஹம்பலில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது. அறிவிப்பில் வருகின்றது, ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் யசீத் இவ்வாறு அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ஹஜ்ரத் ஹுசைஃபா அவரிடம் சென்றோம். மேலும் கூறினோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு மனிதரை பற்றி கூறுங்கள். அதன் மூலம் நாங்கள் அவரிடமிருந்து ஞானத்தையும் ஹதீஸ்களையும் கேட்டுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம் என்று கூறினோம். அதற்கு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறைகளில் அன்னாருக்கு மிகவும் நெருக்கமானவராக ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் இருந்தார்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நடைமுறைகளின்படி அமல் செய்வதில் அன்னார் மிகவும் ஆர்வமிக்கவராகவும் அறிஞராகவும் திகழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு அன்னாரின் சகாபாக்களிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பழக்கங்களிலும் பண்புகளிலும் அன்னாரின் சகாபாக்களில் யார் மிக நெருக்கமானவராக இருந்தார் என்று கேட்கப்பட்டது. யாருடைய வழிமுறையை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்கப்பட்டது. அப்போது ஹஜ்ரத் உசைஃபா அவர்கள், என்னுடைய அறிவிற்கேற்ப நடை உடையிலும் பேச்சிலும் நல்லொழுக்க பண்புகளின் அடிப்படையிலும் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் மிக நெருக்கமானவராக இருக்கின்றார்கள். இதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருந்தார்கள், என்னென்ன விஷயங்கள் அப்துல்லா பின் மசூத் அவர்களுக்கு விருப்பத்திற்குரியதாக இருக்குமோ எனது சமுதாயத்திற்காக நான் அதை விருப்பத்திற்குரியதாக கருதுகிறேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அல்காமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்களின் நடைமுறை, அவர்களின் அழகிய வாழ்க்கை மற்றும் நடுநிலையான பாங்கு ஆகியவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒப்புமைப்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்களின் மகன் அப்துல்லா அறிவிக்கின்றார்கள், இரவில் அன்னார் தூங்கிய பிறகு தஹஜுத் தொழுகைக்காக எழுவது அன்னாரின் வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் இரவு முதல் காலை வரை அன்னார் தொழுகையில் தேனீக்கள் மொய்க்கின்ற போது ஏற்படும் சத்தத்தை போன்று தொழுகையில் முணங்கிக் கொண்டிருந்தார்கள். அதாவது, துவா செய்யும் போது மிகவும் மெதுவாக முணங்கி அழுது கொண்டு துவா செய்து கொண்டிருந்தார்கள் அல்லது திலாவத் செய்து கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் எவ்வித ஆலோசனையுமின்றி ஒருவரை அமீராக நியமித்தால் அப்துல்லா பின் மசூத் அவர்களை நியமிப்பேன். பின்னர் ஒரு இடத்தில் ஹஜ்ரத் அலி அவர்கள் இதே விஷயத்தை கூறினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் கூறினார்கள், நான் முஸ்லிம்களின் ஆலோசனை கூட்டமின்றி ஒருவரை அமீராக்க விரும்பினால் அப்துல்லா பின் மசூத் அவர்களை அமீராக்குவேன். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் கூறினார்கள், நான் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்ட பிறகு ஒருபோதும் விடியற்காலை நேரத்தில் உறங்கியதில்லை. ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் தமது மனைவி மக்களை நேசித்து வந்தார்கள். தனது வீட்டினுள் நுழைகின்ற போது உரத்த குரலில் பேசுவார்கள். அதன் மூலம் வீட்டில் உள்ளவர்கள் விழிப்படைய வேண்டும் என்பதற்காக அவ்வாறு செய்தார்கள். அன்னாரது மனைவி ஹஜ்ரத் ஜைனப் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நாள் ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள் வீட்டினுள் நுழைந்தார்கள். அப்போது ஒரு மூதாட்டி எனக்கு தாயத்து ஒன்றை கட்டி கொண்டிருந்தார். தாயத்தை கட்டி பரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது சில பெண்களின் பழக்கமாக இருக்கின்றது. எனவே நான் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்களுக்கு பயந்து அவர்கள் இதை விரும்ப மாட்டார்கள் என்பதை அறிந்து நான் அமர்ந்திருந்தேன். எனவே நான் அன்னாரின் குரலை கேட்டதுமே அதனை கட்டிலுக்கு கீழே மறைத்து விட்டேன். அன்னார் என்னிடத்தில் வந்து அமர்ந்து கொண்டார்கள். அன்னார், உமது கழுத்தில் என்ன மாட்டியிருக்கின்றது என்று கேட்டார்கள். அதற்கு நான் தாயத் என்று கூறினேன். அவர்கள் அதை பிடித்து இழுத்து அறுத்து எறிந்து விட்டார்கள். மேலும் அப்துல்லாவின் குடும்பத்தினர் ஷிர்கிலிருந்து தூய்மையானவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன் என்று கூறினார்கள். பின்னர் அன்னார் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயத்து கட்டுவது ஷிர்கில் அடங்கும் என்று கூறியதையும் நான் கேட்டுள்ளேன். அதற்கு நான், நீங்கள் என்ன இப்படி கூறுகின்றீர்கள்? எனது கண்களில் சில பிரச்சனை இருந்தது. எனவே நான் ஒரு யூதரிடம் சென்று தாயத்தை வாங்கி வந்து கொண்டிருந்தேன். சில முறை எனது கண்களில் வேதனை ஏற்பட்டு கண்கள் வீங்கிவிடும், கண்களிலிருந்து தண்ணீர் வரும். அப்போது நான் அந்த யூதரிடமிருந்து தாயத்து வாங்கி கட்டிக்கொள்வேன். அதன் மூலம் எனக்கு குணம் கிடைத்து வந்தது என்றும் கூறினார்கள். ஆனால் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் என்னிடம் கூறினார்கள், இவை அனைத்தும் ஷைத்தானிய செயலாகும். உமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த துவா ஒன்றே போதுமானதாகும். அந்த துவா இதுவாகும். அதன் பொருள், மக்களை பராமரிக்கக்கூடிய இறைவா, எனது வேதனையை அகற்றுவாயாக, எனக்கு குணமளிப்பாயாக. நீ மட்டுமே குணமளிப்பவனாவாய். உனது குணமளிப்பதை தவிர்த்து வேறு எவரும் குணமளிக்க முடியாது. எனக்கு நீ எந்த நோயும் எஞ்சியிருக்காத வகையில் குணமளிப்பாயாக. இப்போது எந்த மக்கள் பீர்மார்களிடமும் பக்கீர்மார்களிடமும் செல்கின்றார்களோ அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த பீர்மார்களும் பக்கீர்மார்களும் ஒருபோதும் தொழுவது கிடையாது.
அவர்களிடமிருந்து தாயத்தை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு உடல்நலம் கிடைத்துவிட்டது, அல்லது எங்கள் மீது மிகப்பெரிய அருள் இறங்கிவிட்டது, எங்களுக்கு பிள்ளைகள் கிடைத்துவிட்டன, அல்லது இன்ன வேலை முடிந்துவிட்டது என்று கூறுகின்ற அனைத்து மக்களுக்கும் இந்த சம்பவத்தில் படிப்பினை உள்ளது. ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் ஒருமுறை தனது ஒரு நண்பர் அபு உமைர் அவர்களை சந்திக்க சென்றிருந்தார்கள். தற்செயலாக அவர் வீட்டில் இல்லை. அன்னார் அவருடைய மனைவிக்கு சலாம் கூறினார்கள். பின்னர் தண்ணீர் தரும்படி கேட்டார்கள். வீட்டில் குடிப்பதற்கு தண்ணீர் இருக்கவில்லை. எனவே தனது வேலைக்காரியை பக்கத்து வீட்டிலிருந்து தண்ணீர் வாங்கி வரும்படி அனுப்பி வைத்தார்கள். நீண்ட நேரமாகியும் பணிப்பெண் திரும்பவில்லை. வீட்டில் பணி செய்யக்கூடிய அந்த பெண்ணை அபு உமைர் அவர்களின் மனைவி சோம்பேறி என்று கூறி அவளை சபித்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் இந்த விஷயத்தை கேட்டுவிட்டு தாகத்துடன் அங்கிருந்து உடனே திரும்பி வந்துவிட்டார்கள். இரண்டாவது நாள் அபு உமைர் அவர்களை அன்னார் சந்தித்தார்கள். அப்போது இவ்வளவு விரைவாக திரும்பி சென்றதன் காரணத்தை கேட்டார்கள். அதற்கு அன்னார், உனது மனைவி பணிப்பெண் மீது சாபமிட்டால், அப்போது எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த கூற்று நினைவிற்கு வந்தது. அதாவது, எவர் மீது ஒருவர் சாபமிடுகின்றாரோ அந்த நபர் அந்த குற்றமற்றவர் என்றால் அந்த சாபமிட்டவருக்கே திரும்பி வந்துவிடும். ஒருவேளை பணிப்பெண் குற்றமற்றவளாக இருக்கின்ற நிலையில் அந்த சாபம் திரும்புவதற்கு நான் காரணமாகிவிடக் கூடாது என்று எண்ணி நான் அங்கிருந்து வந்துவிட்டேன், தண்ணீரும் அருந்தவில்லை என்று கூறினார். பாருங்கள், அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து தப்பித்திருக்க வேண்டும் என்று இந்த மக்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்திருக்கின்றார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் மிகவும் ஒல்லியானவராகவும் உயரம் குறைந்தவராகவும் இருந்தார்கள். ஆனால் நல்ல உடை அணிந்திருப்பார்கள். வெள்ளை நிற உடை அணிந்து நறுமணம் பூசிக்கொள்வார்கள். ஹஜ்ரத் தல்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், அன்னார் தனது நறுமணத்தால் அடையாளம் கண்டு கொள்ளப்படுவார்கள். ஹஜ்ரத் அலி அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பணிக்காக ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்களை ஒரு மரத்தில் ஏறும்படி கட்டளையிட்டார்கள். சஹாபாக்கள் அன்னாருடைய மெலிந்த வெளிப்படையில் பலவீனமான கால்களை பார்த்து நகைத்தார்கள். அன்னாருடைய கால்கள் மிக பலவீனமானதாகவும் மெல்லியதாகவும் இருந்தன. எனவே கேலி கிண்டல் செய்தனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஏன் சிரிக்கின்றீர்கள்? ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்களின் நன்மையின் எடை என்பது மறுமை நாளன்று உஹது மலையின் எடையை விட கூடுதலாக இருக்கும். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்களின் முடி எப்படிப்பட்டதாக இருந்ததென்றால், அன்னாருடைய காதுகள் வரை முடி இருந்தது. ஒரு அறிவிப்பில் வருகின்றது, அன்னாருடைய முடி கழுத்து வரை எட்டியிருந்தது. அவர்கள் தொழுகின்ற போது முடியை காதுகளுக்கு பின்னால் தள்ளிவிடுவார்கள். ஜயித் பின் வஹப் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் ஹஜ்ரத் உமர் அவர்களிடத்தில் அமர்ந்திருந்தேன். அப்போது ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் சற்று குட்டையானவர்களாக இருந்தார்கள். எனவே அங்கு அமர்ந்திருந்த மற்றவர்களுக்கு பின்னால் மறைந்து விடுகின்ற அளவில் அன்னார் ஆகிவிட்டார்கள். ஏராளமான உயரமான மக்கள் அந்த சபையில் அமர்ந்திருந்தார்கள். அதனால் அவர்கள் மறைந்து போன சூழல் உருவானது, அல்லது சரியாக அவர்கள் பார்க்க முடியாத அளவுக்கு நிலைமை இருந்தது. ஹஜ்ரத் உமர் அவர்கள் அவர்களை பார்த்ததும் புன்னகைத்தார்கள். உமர் அவர்கள் அன்னாரிடமே சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அப்துல்லா அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு அங்கிருந்து அவர்கள் சென்று விட்டார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள் அங்கிருந்து சென்ற பிறகு ஹஜ்ரத் உமர் அவர்கள் அன்னாரை பார்த்து கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் அன்னார் பார்வையிலிருந்து மறைந்து விட்டார்கள். பின்னர் ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறினார்கள், இந்த நபர் ஞானத்தால் நிறைந்த ஒரு பெரிய பாத்திரமாவார். ஹஜ்ரத் இப்னு மசூத் அவர்கள் அறிவின் அந்தஸ்து மற்றும் தரத்தை இந்த விஷயத்திலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஹஜ்ரத் மாஸ் பின் ஜபல் அவர்களின் மரணத்திற்கான தருணம் வந்தது. எங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவுரை செய்யுங்கள் என்று அவரிடத்தில் கேட்கப்பட்டது. அதற்கு அன்னார், அறிவும் ஈமானும் ஒரு அந்தஸ்தாகும். எவரெல்லாம் அதனை பெற முயற்சி செய்கின்றாரோ அவர் வெற்றி பெறுகின்றார். பின்னர் அறிவையும் ஈமானையும் பெறுவதற்கு ஹஜ்ரத் மாஸ் பின் ஜபல் அவர்கள் செயல்களை உள்ளடக்கிய 4 அறிஞர்களின் பெயர்களை கூறினார்கள். அதில் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்களின் பெயரும் இருந்தது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னாரை கூஃபா நகரத்து மக்களின் தர்பியத்திற்காக முரப்பியாக அனுப்பி வைத்தார்கள். ஹஜ்ரத் அம்மார் பின் யாசிர் அவர்களை கவர்னராக நியமித்து அனுப்பினார்கள். அத்துடன் கூஃபாவாசிகளுக்கு இவ்வாறு கடிதம் எழுதினார்கள், இவர்கள் இருவரும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாவர், மிகவும் சிறப்பான மக்களாவர், பதர் போர் சஹாபிகளாவர். நீங்கள் அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும், அவர்களின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அவர்களின் கூற்றை செய்யுமெடுக்க வேண்டும். நான் உங்களுக்கு என்னை விட அப்துல்லா பின் மசூத் அவர்களை மிகவும் சிறந்தவராக கருதுகின்றேன் என்றும் கூறியிருந்தார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்களை கடைசி காலத்தில் நோயுற்றிருந்த போது நலம் விசாரிப்பதற்காக சென்றார்கள். மேலும் உங்களுக்கு ஏது முறையீடு உள்ளதா என்று கேட்டார்கள். அதற்கு அன்னார் கூறினார்கள், நீங்கள் என்னிடத்தில் என்ன முறையீட்டை கேட்கின்றீர்கள்? எனக்கு என் மீதுதான் புகார் உள்ளது, நான் அந்த அளவிற்கு பாவம் செய்துள்ளேன் என்று கூறினார்கள். அடுத்து ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு ஏதாவது தேவை உள்ளதா என்று கேட்டார்கள்.
அதற்கு அன்னார், நான் இறைவனின் கருணையின் தேவையுடையவனாக இருக்கின்றேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள், உங்களுக்கு சிகிச்சை செய்வதற்காக நான் மருத்துவர் யாரையாவது அனுப்பி வைக்கட்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு அன்னார் கூறினார்கள், மருத்துவர் தான் என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கின்றார். அதாவது நான் அல்லாஹ்வின் திருப்தியில் திருப்தி கொண்டிருக்கின்றேன். என்ன நடக்கின்றதோ அது இறைவனின் நாட்டப்படியே நடக்கின்றது. அடுத்து ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் உங்களுக்காக உதவித்தொகை எதையாவது நிர்ணயம் செய்யட்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், எனக்கு அதற்கான தேவையில்லை என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள், உங்கள் மகள்களுக்கு அது பயன்படுமே என்று கூறினார்கள். அதற்கு அன்னார், எனது மகள்கள் ஏழைகளாக வறுமைக்கு ஆளாகி விடுவார்களோ என்று நீங்கள் அஞ்சுகின்றீர்களா என்று கேட்டார்கள். அடுத்த அன்னார் கூறினார்கள், ஒவ்வொரு இரவும் சூரா வாக்கியாவை நீங்கள் ஓத வேண்டும் என்று நான் எனது மகள்களுக்கு கட்டளையிட்டுள்ளேன். எவர் தினமும் இரவில் சூரா வாக்கியாவை ஓதுவாரோ அவருக்கு ஒருபோதும் பசி பட்டினியின் துன்பம் ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டுள்ளேன். இதுதான் இந்த ஒளிமயமான நட்சத்திரங்களுக்கு அல்லாஹ்வின் மீது இருந்த தவக்குல் மற்றும் போதுமென்ற மனமாகும். சல்பி பின் தவாம் கூறுகின்றார், ஒரு நபர் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்களை சந்தித்தார். மேலும் தனது கனவு ஒன்றை அவரிடத்தில் கூறினார். நான் இரவில் உங்களை கனவில் பார்த்தேன் என்று கூறினார். மேலும் அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உயரமான மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள். நீங்கள் அந்த மேடைக்கு கீழே இருக்கின்றீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்னு மசூதே, என்னிடம் வாருங்கள், நீர் எனக்கு பிறகு மிகவும் பற்றற்ற நிலையை மேற்கொண்டு விட்டீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு இறைவன் மீது ஆணையாக, நீர் இந்த கனவை பார்த்தீரா என்று அந்த நபரிடம் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர் ஆம் என்று கூறினார். பின்னர் அன்னார் அந்த நபரிடம், நீர் மதீனாவிலிருந்து எனது ஜனாசா தொழுகையை தொழுவதற்காகவா வந்துள்ளாய் என்று கேட்டார்கள். அதன் பொருள் எனது நேரம் நெருங்கிவிட்டது என்பதாகும். அதற்கு சிறிது காலம் கழித்து அன்னாரின் மரணமும் நிகழ்ந்தது. ஆனால் மரணத்திற்கு முன்பு ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களுக்கு அன்னாரின் அந்நோயை பற்றிய தகவல் கிடைத்த போது அன்னார் அவர்களை கூஃபாவிலிருந்து மதீனாவிற்கு அழைத்துக் கொண்டார்கள். எவ்வாறு இருப்பினும் உடல் ஆரோக்கியமான நிலையிலேயே மதீனா திரும்பிவிட்டார்கள். அந்த நபரின் கனவையும் அன்னார் கேட்டிருந்தார்கள். அதன் பிறகு நடந்த சம்பவம் என்னவென்றால், ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் அன்னாரை கூஃபாவிலிருந்து அழைத்தார்கள். கூஃபாவாசிகள் அன்னார் அங்கேயே தங்கியிருக்கும்படி அன்னாரிடம் கூறினார்கள். நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு வழங்குகின்றோம் என்றும் கூறினார்கள். ஆயினும் இது காலத்தின் கலிஃபாவின் கட்டளையாகும், அதற்கு கட்டுப்படுவது எனக்கு அவசியமாகும் என்று கூறிவிட்டார்கள். பின்னர் மிக விரைவில் சில குழப்பங்கள் தோன்றும், நான் குழப்பங்களை தொடங்குவனாக இருக்க விரும்பவில்லை என்றும் அன்னார் கூறினார்கள். இவ்வாறு கூறிவிட்டு காலத்தின் கலிஃபாவிடம் சென்று விட்டார்கள். அன்னாரின் மரணம் ஹிஜ்ரி 32ஆம் ஆண்டு மதீனாவில் நிகழ்ந்தது. ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் ஜனாசா தொழுகையை தொழ வைத்தார்கள். ஜன்னத்துல் பகையில் அன்னார் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். மரணத்தின் போது அன்னாரது வயது 60ஐ விட கூடுதலாக இருந்தது. மற்றொரு அறிவிப்பின்படி மரணத்தின் போது அன்னாரின் வயது 70ஐ விட சற்று கூடுதலாக இருந்தது. ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்களின் மரணத்தின் போது ஹஜ்ரத் அபு மூசா அவர்கள் ஹஜ்ரத் அபு மசூத் அவரிடம் கூறினார்கள், ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் தமக்கு பிறகு தனது சிறப்புகளை கொண்ட ஒரு நபரை விட்டு சென்றிருப்பதாக தாங்கள் கருதுகின்றீர்களா என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் அபு மசூத் அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நாங்கள் செல்வதற்கு அனுமதி கிடைக்காத நேரங்களில் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவரிடம் செல்வதற்கு அனுமதி கிடைத்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபையை விட்டு நாங்கள் வந்துவிட்ட பிறகு ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொண்டாற்றும் பாக்கியம் பெற்று வந்தார்கள். அன்னாரின் தோழமையில் முழுமையாக பங்கு பெற்றார்கள். அவ்வாறு இருக்க அவரை போன்ற சிறப்புகளை கொண்ட வேறொரு நபர் எவ்வாறு இருக்க முடியும் என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துகளை பேணுவதில் மிகவும் பேணி வந்தார்கள், எச்சரிக்கையுடன் செயல்பட்டார்கள். ஒருமுறை ஹஜ்ரத் ஆயிஷா அவரிடம் கேட்கப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரு சகாபாக்களில் ஒருவர் நோன்பு திறப்பதில் விரைந்து செயல்படுகின்றார், அதாவது சூரியன் மறைந்த உடனேயே நோன்பு திறந்து விடுகின்றார், தொழுகையும் விரைவாக தொழுது விடுகின்றார், அதாவது சூரியன் மறைந்த உடனேயே தொழுது விடுகின்றார். ஆனால் மற்றொரு சகாபி இந்த இரண்டு பணிகளையும் ஒப்பிடும்போது சற்று தாமதமாகவே செய்கின்றார். அதற்கு ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள், யார் விரைந்து செயல்படுகின்றார்கள் என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் விரைந்து செயல்படுகின்றார்கள் என்று கூறப்பட்டது. அதற்கு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் செய்கின்ற அதே நடைமுறையைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நடைமுறையாக இருந்து வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படித்தான் அமல் செய்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்களை பற்றி இன்னும் பல அறிவிப்புகளும் சம்பவங்களும் உள்ளன. இன்ஷா அல்லாஹ் அதனை நான் எதிர்வரும் நாட்களில் எடுத்துரைப்பேன். அல்லாஹ் நமக்கு இந்த ஒளிமயமான நட்சத்திரங்களின் முன்மாதிரிக்கேற்பவும் நடைமுறைக்கேற்பவும் செயல்படுவதற்குரிய நற்பாக்கியத்தை வழங்குவானாக.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.